Hello, I'm Jagan from Growth Data. இந்த வீடியோ கிராக் சீக்வல் இன்டர்வியூ 50 கொஸ்டின் சீரீஸ்ல இருக்கக்கூடிய 47வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு டாபிக்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனோட கண்டினியூஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய கோட் எல்லாமே வந்து கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் கிராக் சீக்வல் இன்டர்வியூ 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்னா அந்த கிட்டப் லிங்கை யூஸ் பண்ணி நீங்க கோடை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவை பத்தி பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஸோ நமக்கு வந்து எம்ப்ளாயி டேபிள் கொடுத்துருக்காங்க, அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயோட நேம், அவங்க சேலரி, டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்றாங்கன்னா, இந்த எம்ப்ளாயி டேபிள் இருந்து செகண்ட் ஹையஸ்ட் சேலரியை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 90,000 வந்து ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சேலரி, செகண்ட் வந்து 85,000, ரெண்டு ரெக்கார்ட் இருக்கு. அப்புறம் 70,000, 69,000, 60,000. ஸோ இந்த லிஸ்ட்ல செகண்ட் ஹையஸ்ட் சேலரி வந்து 85,000. அது எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம முதல் கேள்வி என்னவா இருக்கணும்னா, இப்போ மோர் தேன் ஒன் எம்ப்ளாயி வந்து ஒரே சேலரியில இருந்தாங்க அப்படின்னா, இப்போ எம்ப்ளாயி நேம் அண்ட் ஐடியை கேட்டாங்க அப்படின்னா ரெண்டு எம்ப்ளாயி ஐடி வரும் இல்லையா? ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ மோர் தேன் ஒன் எம்ப்ளாயி சேம் சேலரியில இருந்தாங்க அப்படின்னா நம்ம ரெண்டையுமே எடுத்து வரணுமா, அல்லது ஏதாவது ஒன்று எடுத்து வரணுமா, அந்த மாதிரி. பட் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, செகண்ட் ஹையஸ்ட் சேலரி அது மட்டும் போதும். அது எந்த எம்ப்ளாயி, எந்த டிபார்ட்மெண்ட் எதுவுமே அவன் கேட்கல. ஸோ பேசிக்கலி ஒரு டேபிள், ஒரு டேட்டா செட்ல இருந்து ஹையஸ்ட் நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம சிம்பிளா செலக்ட் மேக்ஸ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி இல்லையா? ஸோ இது வந்து எனக்கு ஹையஸ்ட் சேலரியே கொடுக்கும் 90,000. இப்போ 90,000 இக்னோர் பண்ணிட்டு அடுத்த ஹையஸ்ட் என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 85 வரும். அதான் ஆன்சர் இல்லையா? ஸோ இப்போ வந்து செலக்ட் அதே மேக்ஸ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் அந்த சேலரி வந்து லெஸ் தேன் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சேலரி இருக்கு இல்லையா, அது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சேலரியை விட குறைஞ்ச சேலரி எல்லாமே எடுத்துட்டு வந்துடணும். அதுல இருந்து மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்துடணும். எடுத்து வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் ஹையஸ்ட் வந்துச்சு 85. இதே இது ஃபிஃப்த் ஹையஸ்ட்னு கேட்டாங்கன்னா அப்படின்னா இதை நீ கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். இன்னொரு 3 இதை போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபிஃப்த் ஹையஸ்ட் வந்துடும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட், இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த், 4 இதையும் விட்டுட்டு அடுத்த லெவலில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அதோட மேக்ஸிமம் சேலரி எடுக்கணும். ஸோ இது வந்து கடைசியில் இருக்க ஃபிஃப்த் ஹையஸ்ட் சேலரி வந்துடும். பட் பிரச்சனை என்னன்னா, இப்போ 7th இருந்தாங்கன்னா அடுத்து 2 ஆட் பண்ணணும். இப்போ 3 அப்படின்னாங்கன்னா 2 டிலீட் பண்ணணும். இது வந்து ஸ்கேலபிள் கோட் கிடையாது. கோடு எழுதிடலாம், பட் இட்ஸ் நாட் ஸ்கேலபிள். உங்களுக்கு டைனமிக்கா அந்த நம்பர் வேணும், அல்லது பெரிய ஒரு 15வது ரேங்க், 20வது ரேங்க் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ நம்ம கோடை எப்படி மாத்தணும் அப்படின்னா, பழைய வீடியோ எல்லாம் பார்த்திருப்போம். இந்த வீடியோ ஆக்சுவலா க்ரோத் டேட்டாவோட முதல் வீடியோ. ஸோ நீங்க க்ரோத் டேட்டா யூடியூப் சேனல் போனீங்கன்னா முதல் வீடியோ வந்து இதுதான் இருக்கும். பட் அதுல இருந்து நம்ம சவுண்ட் குவாலிட்டி மாறிடுச்சு, தம்ப்நெயில் எல்லாம் மாறி ஒரு லெவல்ல வந்திருக்கோம் இல்லையா? இது செகண்ட் வெர்ஷன் ஆஃப் அதே கொஸ்டின். ஓகே, ஸோ இத்தனை நாள் பண்ண வீடியோல வந்து நம்ம வந்து ஒரே டேபிள்ல இருந்து மல்டிபிள் டைமென்ஷன் ஆஃப் டேட்டா எடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயி வந்து அவர் மேனேஜர் ஐடி அதே டேபிள் இருக்கு. அந்த மேனேஜர் ஐடி எடுத்து அந்த மேனேஜரோட நேம் என்னன்னு பார்க்கணும்னா அதே எம்ப்ளாயி டேபிள கனெக்ட் பண்ணணும் இல்லையா? செல்ஃப் ஜாயின் பண்ணுவோம். ஸோ செல்ஃப் ஜாயின், அப்புறம் கார்லேட்டட் சப்கொரி, இது எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த சாம்பிளுக்கு வந்து நம்ம கார்லேட்டட் சப்கொரி யூஸ் பண்ண போறோம். ஸோ கார்லேட்டட் சப்கொரி என்ன? சப்கொரிங்கிறது நார்மலா இது வந்து சப்கொரி இல்லையா? இது வந்து ரன் ஆகி அந்த டேட்டா வந்து டேட்டா செட்ல ஸ்டோர் ஆயிருக்கும் ஒரு மெமரியில. ஸோ அந்த டேட்டா வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிப்போம். கார்லேட்டட் சப்கொரி எப்படின்னா, இந்த சப்செட் இருக்கு இல்லையா, இதுக்கு மேல இருக்கக்கூடிய மெயின் டேபிள் இருக்கும் இல்லையா, ஏதாவது டேபிளோட ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் இது ட்ரிகர் ஆகணும். இப்போ வந்து இது ரன் ஆகும், ஸ்டோர் ஆயிரும் ஒரு டேட்டா ஒரு மெமரியில. பட் ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் மேல இருக்கக்கூடிய, சப்போஸ் இந்த எம்ப்ளாயி டேபிள்ல ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் இது ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அது கார்லேட்டட் சப்கொரி. அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல சப்கொரி எழுதிடலாம். செலக்ட் கவுண்ட் ஆஃப் EE dot salary from employee where EE dot salary is greater than or equal to. இப்போ இந்த சேலரி வந்து
90,000க்கு மேல இருக்கக்கூடிய எல்லா சேலரி எடுத்து வந்து கவுண்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னா எத்தனை சேலரி இருக்கு? ஒன்னே ஒன்று இருக்கு இல்லையா? இதே இது 85,000 அப்படின்னோம்னா 3 ரெக்கார்ட் இருக்கு, 85, 85, 90. பட் நமக்கு டிஸ்டிங்க்டா எத்தனை சேலரி இருக்கு? ஓகே, அப்படின்னா இங்க ஒரு டிஸ்டிங் போட்டுருவோம். ஸோ 85,000 கணக்கு வச்சிருந்தீங்கன்னா 85,000ம் அதை விட மேல இருக்கக்கூடிய டிஸ்டிங் சேலரி என்ன அப்படின்னா இந்த கொரி வந்து அந்த வேல்யூ கொடுத்துரும் 2 இல்லையா? ஸோ இதை டிஃபரன்ஸ் கிரியேட் பண்றோம். செலக்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி இ வேர் ஒரு எக்ஸ்னு ஒரு நம்பர் வச்சுப்போம். இந்த சப்கொரி இருக்கு இல்லையா? இந்த சப்கொரியோட இந்த இ டாட் சேலரி வந்து இந்த மெயின் டேபிளோட சேலரியோட பெருசா இருக்கணும். இருந்துச்சுன்னா அது எத்தனை டிஸ்டிங் சேலரி இருக்கு அப்படிங்கறத எடுத்துட்டு வந்துட்டு இப்போ நம்ம செகண்ட் ஹையஸ்ட் வேணும் இல்லையா? 2 ஈக்குவல் டு இப்போ ஃபர்ஸ்ட் 90 வந்துச்சுன்னா நமக்கு டிஸ்டிங் சேலரி 1 வரும். 85 வரும்போது டிஸ்டிங் சேலரி 2 வரும். அப்போ எனக்கு செகண்ட் வேணும் அப்படின்னா 2 கொடுத்தோம்னா எனக்கு வந்து இது ஒர்க் ஆகணும். ஸோ இதை வந்து நான் சேலரி இ டாட் சேலரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2 ரெக்கார்டு வரும். ஏன்னா 85ல 2 இருக்கு. ஸோ இதை வந்து நான் டிஸ்டிங் கொடுத்துக்கலாம், இல்லை மேக்ஸ் கொடுத்துக்கலாம். மேக்ஸ் ஆஃப் சேலரி அஸ் சேலரி. ஸோ இது வந்து டிஸ்டிங்காக வந்துடும். மேக்ஸ் கொடுக்கணும் கிடையாது, நீங்கள் டிஸ்டிங் கொடுத்துக்கோங்க அல்லது குரூப் பை கொடுக்கலாம். எது நமக்கு ஈஸியாக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை மேக்ஸே கொடுக்கல அப்படின்னா கீழே வந்து குரூப் பை சேலரி 1 கொடுத்தீங்கன்னா அதே ஆன்சர் தான் வரும். டிஸ்டிங்டும் அதே ஆன்சர் தான் வரும். ரைட், மல்டிபிள் வேஸ் இருக்கு. ஸோ இது வந்து கார்லேட்டட் சப்கொரி. இப்போ நமக்கு தேர்ட் அப்படின்னா எந்த பேக்கேஜ் தேர்ட் இருக்கோ அது வந்துடும் 70,000. இது சிம்பிள் கார்லேட்டட் சப்கொரி. இதை விட சிம்பிளா ஒன்று பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். விண்டோஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம நிறைய சமயம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம 2 விண்டோஸ் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். செலக்ட் ஐடி நேம் சேலரி, டிபார்ட்மெண்ட் இப்போதைக்கு வேண்டாம், ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் கண்டிஷன் எதுவும் கிடையாது, வேண்டாம். இப்போ வந்து நான் சேலரியை ரேங்க் பண்ண போறேன். ரேங்க் ஓவர், இது பார்ட்டிஷன் தேவையில்லை இல்லையா? இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் செகண்ட் ஹையஸ்ட் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணலாம். பட் இதுல பார்ட்டிஷன் இல்லை, டோட்டல் டேட்டா செட்ல எது செகண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால பார்ட்டிஷன் இல்லாம ஆர்டர் பை சேலரி டாப் பண்ணுங்க, டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துட்டோம் as rank. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது டென்ஸ் ரேங்க். ஸோ இது மாதிரி எக்ஸாம்பிள் முன்னாடியே பார்த்துருக்கோம், பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன். ஸோ டென்ஸ் ரேங்க் இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து மேக்ஸ் வந்து 90,000 ஃபர்ஸ்ட் சேலரி வந்துருச்சு. ஜோ அண்ட் ஹென்ரி செகண்ட் 85,000 வந்துருச்சு. இப்போ ரேங்க் பார்த்தீங்கன்னா 1, 2, 2, 4 இருக்கு. ஆனால் டென்ஸ் ரேங்க் வந்து 1, 2, 2, 3 இருக்கு. எதனாலன்னா இந்த ரேங்க் வந்து இப்போ மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் ஒரே ரேங்க்ல வந்துருச்சுன்னா அதை வந்து அடுத்த ரேங்க் வந்து ஸ்கிப் பண்ணிடும். இப்போ 1, 2, 3க்கு பதிலாக 2 வந்துருச்சு, அப்போ 3 ஸ்கிப் ஆயிரும், 4 வந்துருச்சு. இப்போ 3 எம்ப்ளாயி வந்து 85,000 வச்சிருந்தாங்கன்னா 1, 2, 2, 2ன்னு வந்துட்டு அப்புறம் 5க்கு போயிடும். 3 and 4 ஸ்கிப் பண்ணிடும். ஸோ ரேங்க் வந்து அந்த குரூப் பண்ணும் இல்லையா, ஒரே சேலரியில எம்ப்ளாயிஸ் எல்லாம் குரூப் பண்ணும்போது ஒரே ரேங்க் கொடுத்துட்டு அந்த சீக்வன்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த நம்பருக்கு போகும். ஆனால் டென்ஸ் ரேங்க் அப்படி கிடையாது. 1 எத்தனை பேர் 2ல இருந்தாலும் சரி அடுத்த ரேங்க் 3க்குன்னு போகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்றது பெட்டர். ஏன்னா இப்போ வந்து தேர்ட் ஹையஸ்ட் சேலரி கொடுக்கும்போது ரேங்க் யூஸ் பண்ணோம்னா தேர்டுக்கு நம்பரே இல்லை இல்லையா? இது 5 பேர் ஒரே சேலரி வச்சிருந்தாங்க அப்படின்னா 3, 4, 5 எல்லாம் காணாம போயிடும். அதனால ரேங்க் வந்து இந்த சினாரியோக்கு ஒர்க் ஆகாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டாப் சேலரி அப்படின்னா நம்ம வந்து ரேங்க் யூஸ் பண்ணலாம், டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து தப்பாக போறது இல்லை. ரைட், ஓகே. ஸோ இந்த சினாரியோல டென்ஸ் ரேங்க், அப்போ நமக்கு ரேங்க்கு வேண்டாம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு செகண்ட் ஹையஸ்ட் வந்து இங்கே இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு சிடி டேபிள் கிரியேட் பண்ணலாம். சிடி டேபிளுங்கிறது
ஒரு சப்கொரி ரன் ஆகி அந்த டேட்டா செட் வந்து ஒரு மெமரியில இருக்கும். அதை வந்து கீழே இருக்கக்கூடிய சீக்குவல்ல யூஸ் பண்ணிக்கலாம். சின்டாக்ஸ் வந்து வித் salary rank ஏதாவது நேம் கொடுத்துக்கோங்க. as அந்த டேட்டா செட்டை இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அது கீழே select salary from டேபிளை ரெஃபர் பண்ற மாதிரி அந்த சிடி டேபிளோட நேமை ரெஃபர் பண்றோம். ஃபில்டர் கண்டிஷன் வந்து வேர் the dense rank equal to என்ன ரேங்க் வேணுமோ அது. இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு 2 ரெக்கார்டு வருது. ஏன்னா ஜோ அண்ட் ஹென்ரி ஒரே மாதிரி இருக்காங்க. அகைன் முன்னாடி பண்ண மாதிரி தான். நம்ம வந்து டிஸ்டிங் கொடுக்கலாம், இல்லைன்னா மேக்ஸ் எடுக்கலாம், அல்லது மின் எடுக்கலாம். எல்லாமே ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ நமக்கு விண்டோஸ் ஃபங்க்ஷன்ல வந்து இது வந்துருச்சு. இது விண்டோஸ் ஃபங்க்ஷன் அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எனக்கு வந்து செகண்ட் வேணும் அப்படின்னா, இப்போ ஐடில பார்த்தீங்கன்னா 90, 85, 70 இல்லையா? ஸோ செகண்ட் வேணும்னா இங்க பார்ட்டிஷன் கொடுத்தா போதும். பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட். இது என்ன ஆகும்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அது வந்து ரீசெட் பண்ணிடும் நம்பரை. நம்ம இதை டிசேபிள் பண்ணிடலாம், ரேங்கை மட்டும் பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தோம்னா, ஸோ இப்போ வந்து ஹென்ரி, சாம் டிபார்ட்மெண்ட்டே கொண்டு வந்துடலாம். கரெக்டாக இருக்கும். டிபார்ட்மெண்ட்ஸ் கமா மிஸ் பண்ணிட்டோமா? டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லை, ஐடி நேம் salary டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஹச்ஆர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல வந்து 1, 2 சீக்வன்ஸ் வருது. அப்புறம் ஐடின்னு ஒன்று இருக்கு, அதுல 1, 2 சீக்வன்ஸ் வருது. ஸோ இதுல செகண்ட் பேஸ் ஆன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அதே ஃபங்க்ஷன் தான். இப்போ 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய சேலரி வந்துடும். 60,000 வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹச்ஆருக்கு, 85,000 வந்து ஐடிக்கு. ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷன்ல நம்ம ஈஸியாக இதை மாதிரி நம்ம இந்த டேட்டா வந்து நிறைய பார்ட்டிஷன்லாம் பண்ணலாம். ஆனால் நார்மலாக இந்த கார்டு சப்கெட்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இது சேம் தான், இங்கே டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு இதை கொடுத்துட்றான். பட் விண்டோஸ் ஃபங்க்ஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோடை பார்க்கணும் அப்படின்னா க்ரோத் டேட்டா யூடியூப் சேனலில் இந்த வீடியோ வந்து பிளேலிஸ்டில் இது வந்து தமிழ் கிராக் சீக்வல் டெரிய 50 கொஸ்டின்ஸ்ல இருக்கு. இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து கிராக் சீக்வல் டெரிய 50 கொஸ்டின்ஸ். ஸோ பிளேலிஸ்ட்ல போனோம்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கிட்டப் லிங்க் இருக்கும். அது வந்து கோட் பேஸ்க்கு எடுத்துட்டு போகும். ஸோ கோடிங்க இருக்கு. இந்த வீடியோ வந்து 47th வீடியோ இல்லையா? ஸோ 47th வீடியோல கிரியேட் ஸ்டேட்மெண்ட் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண சப்கொரி, அப்புறமா கார்டினேட் சப்கொரி, அது விண்டோஸ் ஃபங்க்ஷன் சிடி டேபிள். இது வந்து அடுத்த ஒரு இது. இப்போ சிடி டேபிள் வந்து ஒரே தடவை யூஸ் பண்றோம், மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணல. அதனால சிடி டேபிள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம்னா இது அப்படியே எடுத்து சப்கொரி டேபிளை யூஸ் பண்ணிடலாம். இந்த சப்கொரி டேபிள் இருக்கு இல்லையா, இதை எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபார்மேட் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஸோ அந்த டேபிளை சிடியில் கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக ஒரு சப்கொரி டேபிளை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே ரிசல்ட் தான் வரப்போகுது. செலக்ட் டிஸ்டிங் salary from this where dense rank equal to ஓகே. ஸோ அலையாஸ் நேம் கொடுத்துரும். ஸோ இதை வந்து சிடி டேபிள் இல்லாமல் சப்கொரி டேபிள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் வந்து கடைசி கோடு. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது, அதை யூஸ் பண்ணி க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.